Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இந்த ஸ்டெர்லைட் மீத்தேன் போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டாதா? 8 வழிச்சாலை தமிழ்நாட்டுக்கு வராமல் தடுக்கப்பட்டாதா? பரந்தூர் விமான நிலையம் வராமல் அந்த பரந்தூர் மண் பாதுகாக்கப்பட்டாதா? கச்சத்தீவு மீட்கப்பட்டு என் மீனவரன் பாதுகாக்கப்பட்டாதா? காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டு என்னுடைய டெல்டா இப்படி நினைக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கள் இளைஞர் படை. இந்த இளைஞர்கள் வாக்கு 2026 நாம் தமிழருக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கணும் ஆறுடமோ அந்த கருத்து திணிப்போ சொல்லல. 8.2 விழுக்காடா விதைக்கிறோம். நீங்க ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம். விவசாயி நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நாங்கள் விதைகளை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுக்க தூவி இருக்கிறோம். நல்ல பருவ காலமா இருக்கு, மழை பொழிய காத்திருக்கிறது. எங்கள் விதைகள் முளைக்கும். நீ அதாவது எங்களுடைய அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, முயற்சி என்பது விதை போல விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையில் மண்ணுக்கு உரம்ங்கிறாரு. இது உரமா மாறாது, இது மரமா மாறுங்கிற நம்பிக்கைனா அது முளைக்க தொடங்கிருச்சு. சீன மூங்கில் கதையை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி ஒரு காட்டுக்குள்ள ஒரு மூங்கில் விதையை நடுறாரு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு. 6 வருஷம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, முளைக்கவே இல்லை. அது விவசாயி சோர்வடையாம தண்ணியை ஊத்திட்டே இருக்காரு. ஒரு நாள் பார்த்தா திடீர்னு முளை விடுது. 6 வருஷம் பூமிக்குள்ள இருந்த அந்த மூங்கில் 6 மாசத்துல எழுந்து மேல நிக்குது. என்ன பண்ணிருக்கு? 6 வருஷமும் பேஸ்மெண்ட போட்டு வேற பிடிச்சு நிக்குது. அந்த சீன மூங்கில் போல நாங்க பெரிய கட்டமைப்பு பண்ணிருக்கோம். நாங்க வெளிப்படையா பேசுறேன், இதுவரைக்கும் நாங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை 20 விழுக்காடு கூட போட்டது கிடையாது. இதான் யதார்த்தம். ஆனா முதல் முறையாக 100 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை PLA 2 PLA 1 100 விழுக்காடு போட்டுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க கிளைகளை முழுக்க கட்டமைச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் கட்டமைச்சிருக்கிறோம். 234 தொகுதியில தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். விஜய் தனிச்சு நிக்கல, தனியா விடப்பட்டிருக்காரு. அவர் காங்கிரஸ் கூட பேசி, தேமுதிக கூட பேசி, OPS கூட பேசி, சின்னம்மா கூட பேசி, சின்னையா கூட பேசி, பெரியய்யா கூட பேசி, காங்கிரஸ் கூட பேசி, யாரும் வரலன்னு துணை முதலமைச்சருக்கு அதிமுக கூட பேசி சரியா ஒத்து வர தனிச்சு நிக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி நிக்கிறார். நாங்கள் எங்க அண்ணன் கலைஞர் சொன்னது போல கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தல் என்பது என் மக்களோட மட்டும்தான் கூட்டணி. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு வைக்க மாட்டேன். என் ஆத்துமலை கொள்ளையை தடுக்கணும், எவன் கூட கூட்டணி வைக்க? கனிமோல கொள்ளையை தடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்க? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும்? மக்கள்கிட்ட கேட்கிறாரு. எல்லாரும் 8000 ரூபாய் டோக்கனு, கருணை தொகை 2500, 2000 காஞ்சி பட்டு புடவை, தாலிக்கு தங்கன்னு சொல்லும் போது இது தரமாட்டேன், என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசங்கிறாரு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுறாரு, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரம் மானம் அவருக்கு உயிருண்டு, அமுழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். இதை நீங்க படிச்சிருப்பீங்க. கடைசி 4 வரி ஒண்ணு இருக்கு. மானம் காக்க உயிர் விடுவான், மற்றவர்களுக்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேலென பேசிடுவான். எப்படி சொல்லிக்காரு பாருங்க. தானம் வாங்கிட கூசிடுவான்னு சொன்ன ஒரு இனத்தை, மன்னனே ஒரு கொடைவள்ளலாக இருந்த பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த இனத்தை ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் கருணை தொகைக்கும் தங்க காசுக்கும் கையேந்த வச்சுட்டீங்க. தனி மனிதன் சீமான் கையேந்தினா பிச்சை, ஒரு நாடே கையேந்தினா இலவசமா? நீங்க சொன்னீங்க இலவசம் என்பது வெல்ஃபேர் தானான்னு. கல்வி வெல்ஃபேர், மருத்துவ வெல்ஃபேர், தூய குடிநீர். அந்த கேள்வியே கேட்டுறேன். நீங்க நிறைய அறிவிப்புகள் சொல்லியிருக்கீங்க. 3 விஷயங்கள் முக்கியமா இலவசமா தருவோம்னு சொல்லியிருந்தீங்க தேர்தல் அறிக்கையில. இதை தாண்டி மற்ற விஷயங்களை செய்யறதுக்கு 5 துணை நகரங்கள் செய்யறோம்னு சொல்றீங்க. பொருளாதார ரீதியா என்ன பேஸ் சொல்றாங்க? துணை நகரங்கள் இல்ல, 5 தலைநகரங்கள். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, பால் பொருட்கள் 3 லட்சம் கோடி, தென்னை இல்ல. அது எந்த இலக்கில? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு 2026 நாம் தமிழர் ஆட்சி அமைக்குதுன்னு வச்சுக்கோமே, நீங்க அந்த ஆண்டுகள்லயே நீங்க செஞ்சிருவீங்களா? இப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்ற. ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கி உங்களுக்கு நான் பரிசா தரேன், திருப்பதி அண்ணனுக்கு தரேன், மதுரையில தரேன். எத்தனை வருஷத்துல ஈல்டு கொடுப்பீங்க? 5 ஏக்கர் கொடுத்துறேன்னு எவ்வளவு ஈல்டு கொடுப்பீங்க? 6 மாசங்க. ஒரு விவசாயங்கிறது 3 மாசத்துல நெல்லு, 3 மாசத்துல தக்காளி, 3 மாசத்துல கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாக்காய், சுரைக்காய் ஒரு ஈல்டு கிடைக்குதுல. அது போல உடனடி தேவை, நிரந்தர தேவை, உடனடி தீர்வு, நிரந்தர தீர்வு என்று இலக்கில வச்சுக்கோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்கிற திட்டம் இருக்கிறது. அது போல நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. இந்த அரசும் செய்யறாங்க. அவங்க பல்நோக்கு திட்டம், எதிர்கால திட்டம் நிறைய துறை இருக்கு. எத்தனை மாடு தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு? ஆவின் இருக்கு, ஆந்திராவின் பால், அதனால அது ஆவின் பால், ஆந்திராவில இருந்து வருது, ஆந்திராவின் கரியா இருக்கு. தமிழ்நாடு புது விளக்கமா இருக்கு ஆவினுக்கு. ஆமாமா. சென்னையினுடைய பால் தேவையை பூர்த்தி பண்ணது யாருங்கன்னா ஆந்திரா. சென்னையினுடைய கறி தேவை, ஆட்டுக்கறி தேவை. நீங்க கேட்டீங்க ஐடி கம்பெனி, AI டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு, இப்ப போய் ஆடு மேய்க்கலாமா, இப்ப போய் மாடு மேய்க்கலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க. மதுரைக்கு வந்தா உங்களுக்கு குமார் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது, மதுரைக்கு வந்தா உங்களுக்கு கோனார் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது, மதுரைக்கு வந்தா அம்மன் மெஸ் சாப்பாடு தேவைப்படுது. அம்மன் மெஸ்ஸுக்கும் கோனார் மெஸ்ஸுக்கும் குமார் மெஸ்ஸுக்கும் கறி இங்கிருந்து வருது. ஒரு விவசாயி ஆடு மாடு மேய்க்கணும்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
கடைகளில் போய் மக்கள் கறிக்காக காத்திருக்காங்க. அண்ணன் ஹிமாயன் சொன்னது போல பால் தேவை, அவங்க 50 லட்சம் லிட்டர், நாங்கள் 2 கோடி லிட்டர் பால் தேவை தமிழ்நாட்டில். 2 கோடி லிட்டர், 25 லட்சம் லிட்டர் மட்டும் தான் ஆவின் பூர்த்தி பண்ணுது, மத்தெல்லாம் தனியார் பூர்த்தி பண்றாங்க. இதை அரசே பண்ண, வெறும் ஆடு மாடு மட்டும் அல்ல, இதை போல விவசாயத்தை கையில் எடுக்கிறோம். நிலத்தை பாதுகாக்க எல்லா தொழிற்சாலையும் நீங்க வந்து ஒரு பனை இருக்குன்னா பனையிலிருந்து மதிப்பு கூட்டக்கூட்ட பொருட்கள், என் தேவை, பக்கத்து மாநில தேவை, வெளிநாட்டு தேவை, இதற்கு இதை பண்ணினாலே நம்முடைய பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்த முடியும். வெறும் பாலம் மட்டும் நம்ம சிந்திக்கல, அது போன்று 1000 விவசாயம் சார்ந்த வேளாண்மை சார்ந்த தொழில் இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.